வணக்கம் திருமண்ணா சன்னாண்ணா. இப்போ அம்பேத்கர் ஹவுஸ் வந்திருக்காங்க. கிங் ஹென்ரிஸ் ரோட். போகலாம். வாங்க திருமணம் அது அன்றைக்கி சண்டே ஏற்கனவே நான் இங்கே வரும்போதும் நீங்கள் இருக்கா? வாங்க சார், நீங்கள் போங்க, போக சொல்லு. சார்ஜ் போட்டுருங்க சார், சார்ஜ் பார்க்க ஹெல்ப் பண்ணுங்க. ஓகே, திருமணம் வந்தாச்சு. ரெஜிஸ்ட்ரி ஹாய். ஓகே, நான் வயிற்று தாங்கிக்கிறேன். ஃபோட்டோ எடுங்க. Light is not. This photo is okay. live. Sorry. Oscar, yeah. Not. Yeah. Students. யாராவது ஒரு 2 பேர் எடுத்துக்கிட்டு வீடியோலாம் நீங்கள் நான் எடுக்கிறேன். நாளைக்கு சார் பஸ் வச்சு லைவ் போய்ட்டு சார் பரவாயில்ல. நான் அண்ணாவோட தான் இருக்கேன். ஓ தேங்க்யூ. இப்போ நீ போறியா? நான் இருக்கிறேன். அவங்க கேட்டாங்க. கொஞ்சம் நம்ம ஃபோனா லைவ் போதா இல்லையா? லைவ் எடுத்து ஒரு நிமிஷம். இந்த ஃபோனில் போயிட்டு இருக்கு. போயிட்டு இதில் ஜெய் பீம், ஜெய் பீம், ஜெய் பீம், ஜெய் பீம், ஜெய் பீம், ஜெய் பீம். अच्छा एक्सपर्ट कर फोटो யாரா ஃபோட்டோ எடுத்துங்க பண்ணி எழுதி கம்ப்ளீட்டாக ஃபோட்டோ இங்கே கவர் சரி பேசுகிற ஃபோன் ஸ்டூடெண்ட்டாக சரி பெயிங் கெஸ்ட்டாக தங்கியிருந்தாங்க. அது அந்த ரூம் மேலே இருக்குது. இங்கே வந்து சும்மா லைப்ரரி மாதிரி நம்ம செட் பண்ணி அவரோட லெட்டர்ஸ் மொத்த வீடு அவர் எடுத்தாங்க. கிடையாது, அந்த ஒரு ரூம் மட்டும் பெயிங் கெஸ்ட்டாக மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரே ஸ்டூடெண்ட் தான் போயிருந்தாங்க. இந்த ஹவுஸ் ஓனர் வந்து அந்த லைப்ரரியில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நம்ம அப்படியே பார்த்து பார்த்த மாதிரி மேலே ஒரு ரூம் லூஸ் வாக்கட் பண்ணிட்டு அப்படியே பழக்கம் மாதிரி இந்த ஒரு ரூம் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ லைப்ரரியில் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்வர்சேஷன் அப்படியே வந்துருக்காங்க.
இந்த இடத்துல யார் தான் இது வந்து அவங்க ஃபேமிலி இருந்தாங்க. 3rd ஜென்ரேஷன். இப்போ வீட்டை விற்கக்குள்ள 3rd ஜென்ரேஷன் வந்து 2012 வந்து மகாராஷ்டிரா கவர்மெண்ட் வந்து அப்ரோச் பண்ணியிருக்காங்க. 13 தான் ஓகே சொல்லி 13 தான் வாங்கினாங்க. வாங்கி 15 தான் ஓப்பன் பண்ணாங்க. அவங்களுக்கு 3rd ஜென்ரேஷன் தான். ஆமாம் ஆமாம் அவங்களுக்கு தான் பர்ச்சேஸ். ஆமாம் ஆமாம். அதுக்கு முன்னாடி வந்து அவங்களுக்கு ஒரு இது இருந்ததுன்னா வெளியில் எல்லாருமே வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்னு. சரி ஃபஸ்ட்டு வந்து இதே வந்து அப்ரோச் பண்ணியிருக்காங்க. இவங்களே தான் அப்ரோச் பண்ணுறாங்க. ஆமாம், எங்களுக்கு ட்ரெயின் பண்ணக்கூடிய ஒரு ஐடியா வந்ததுக்கப்புறம் இந்தியா கவர்மெண்ட் அப்படி அவங்களா அப்ரோச் பண்ணல. இல்லை சார், இவங்க விற்கிறாங்கன்னு தெரியாது சார். ஸோ இவங்க விற்கிற ஒரு ஐடியா வந்து மகாராஷ்டிரா கவர்மெண்ட் வந்து வெல்லிங் பண்ணாங்க. அப்புறம் வந்து 2 வருஷம் போச்சு. 2015 வந்து 5 நிமிஷம் தான் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தோம். இதெல்லாம் அவங்களுக்கு 1000%, right? We can ask them to take the life. எப்பயாவது கொடுத்துடலாம். என்கிட்ட கொடுத்துட்டு அவர் தோட்டத்தில் கொடுக்குறீங்க. ஆமாம். லைவ் எடுக்கிறீங்களா? லைவ் எடுக்கிறீங்களா? லைவ் ஃபோட்டோ ஒன்று எடுத்து சரி. இந்த புக்கு மட்டும் படிச்சுட்டு மேலே ரூல் இருக்கா? That's the actual room. You are staying. அப்படியே இந்த ஃபோட்டோ முக்கியமான ஃபோட்டோ. ஆக்சுவலி இந்த ஒரு ஃப்ரேம் எல்லாம் எடுப்பாங்க இங்கே நின்று. எல்லாம் பெரிய இருக்கு. ஆமாம் இருக்காங்க. அதனால் ஆமாம் சார். இதுதான் நமக்கு அப்போ காலம் தான் அது. இப்போதைக்கு அந்த ஃப்ளோர் வந்து இந்த வீட்டுக்கான இந்த காலம் அந்த ஃப்ளோர் வந்து இப்போ கொஞ்சம் நல்ல ஃப்ளோர் போட்டுட்டு அதே சேர்த்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்களா? சேர்த்து நம்ம இப்போ பார்க்கலாம். சரி, நீங்கள் யார் கொண்டு இருக்குது? மகாராஷ்டிரா நேற்று மீட் பண்ணிங்கன்னா சந்தோஷ் சார். அவங்க வர முடியாது, போக முடியும் சொல்ல சொன்னாங்க. அவங்க தான் இந்த இதில் வந்து கமிட்டி அது வாங்கிறது பண்ணது. அவங்க லண்டன் செட்டில். அந்த சார் இது எப்பவும் ட்ரைன் பண்ணிட்டு இருக்கோம். எப்பவும் போயிட்டு இருந்தாங்க. இல்லை இதுதான் ஒரு புதுசாக உருவாங்க. ஓகேவா? இது எல்லாம் போயிட்டு இருக்காங்க. கேட்குறாங்க. வைக்கணும்னு சொல்லிட்டு நல்லா எப்படி போச்சு? லைட்டாக இப்போ போயிடு கலர். அவர் யூஸ் பண்ண வைக்க சொல்லி கேட்டுட்டு அப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஹோப்ஃபுல்லி அடுத்த மாதம் இதை இவ்வளோ ரிக்ஷா பார்க்கும்போது அவர் இப்படி இருந்தாரா, மொத்த வீட்டில் தங்கி இருந்தாரா அப்படின்னு உள்ள வரும்போது எனக்கு அதான் ஃபஸ்ட் டே வந்தது. மொத்த வீட்டையும் வாங்கி இப்படி ஒரு தங்கி முடியும் அந்த காலத்தில். இந்த காலத்துல same தான். Now also same. We have to be paying this. We can't buy the house because we're students. Traveling kit. முதல்ல ஒரு பாக்ஸ் இருந்தது இங்க. டிராவலிங் கிட் ஒரு பாக்ஸ் இருந்தது. கண்ணாடிலாம் இருந்தது. சிம்பிள் தான். நல்லா ஓகே. ஃப்ரேமில் கொஞ்சம் கொஞ்சம் மறைக்காது. இறக்குறது முன்னாடி பேசுகிற கடைசி பேச்சா இது? நவம்பர் புடிஸ்ட் கான்ஃபரன்ஸ் அப்போ யூஸ் பண்ணுறது. இந்த ஒரிஜினல் கண்ணாடியா? வைடங்கள் இதெல்லாம் அவர் யூஸ் பண்ணுவாங்க. மணிக்கு நான் என்ன பண்ணுறேன் போட்டு என்னோட இதை கொடுத்துட்றேன். நீங்கள் பண்ணுங்க. ஒன்றாவது நல்லா உருப்படியாக வரட்டும். புக்கு கொடுத்துருப்போம் கண்டிப்பாக வேணும். engraved on it. Spectacle case. Lifetime. 76 bits. So lifetime will look at.
இல்லை சுபா ஃபோன் எடுத்து சுபா என்னோடதே போட்டு பரவாயில்ல சரிவா என்னோட போட்டு ஃபோட்டோஸ் வந்து round table conference hall cabinet ஃபோட்டோ எடுக்கிறது both achieve under one நீங்கள் இருக்கிறீங்க yeah and then this is the open session காங்கிரஸ் yeah yeah this is the first cabinet இது பூனா ஃபேக்டரியில் அந்த இது நடக்குது நடத்தல இல்லையா பிசினஸ் போயிட்டு வராங்களா எரவாடா ஃபேக்டர்னு பேர் to form independent electoral bodies for இது ஆட்டோமேட்டிக் top table this is a game changer was implemented as it was இது வந்து பாருங்க கலராம் இது எல்லாமே நம்ம வால்யூமில் இருக்கு இது எல்லா கலராம் ஃபோட்டோ நம்ம வால்யூமில் வருது கலராம் சத்தியது கோயில் ஃபோட்டோ இல்லை பட் இந்த கோயில் படம் இருக்கு எக்ஸ்பிரஷன் பண்ணாங்க இந்த ரூமில் யாராவது பெயிண்ட் இருந்தாங்களா இல்லை சார் பெயிண்ட் அவருக்கு தான் அவன் மட்டும்தான் rest of our family members yeah ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க அவர் அதை லைப்ரரியில் பார்த்து he works in the library, so he got impressed by him because every day he comes and spend a lot of time there. So they got interaction. Then he offered like you can stay in my house. Never happens actually. Only for few people. Was dedicated. Yeah, he was very dedicated. Yeah. அந்த வீட்டுக்கு வந்து இது பின்னால் ஒரு மானுமெண்ட்டாக மேலே போகுது பெயிங் கெஸ்ட் ஒருத்தர் இருந்திருக்காரு அறுபது ஸ்டூடெண்ட் இங்கே வச்சிருந்தோம் நான் நல்லா இருந்தோம் வச்சுக்கலாம் புக்ஸ் கொடுத்தா கீழே ஸ்டாச்சுக்கு முன்னாடி கொடுத்துருக்கலாம் கீழே நான் ஃபஸ்ட் உள்ள அது பெரிய பெரியார் கட்டு போட்டு பாருங்க சொல்லிட்டேன் கீழே பாய் இல்லை அப்போ பாய் இந்த கான்செப்ட் இல்லை இந்த கட்டில் இருக்குங்களா கம்பல்சரி தானே இந்த வீட்டுக்காரங்களே அதே இதே ஏதாவது கட்டில் இருந்தது லாஸ்ட் டைம் சிஎம் வந்தாங்க ஃபோட்டோவில் போய் பெரியார் ஃபோட்டோ தனியாக ஒரு இது எடுத்து போட்டிருப்பாரு இது போட்டிருக்காங்க ரொம்ப பாப்புலர் நல்லா பிரைட்டாக இருக்கு. இது ஆனால் இது ரொம்ப இதாக ரைட்டன் பண்ணிடுறேன் பிளர்டாக இருக்குது பிக்கெட் ஃபோட்டோ யார் இருக்கிறாங்க லேண்ட்ஸ்கேப் போட்டேட்டோ 44 செப்டம்பர் 23rd 44 ரெண்டு பேருமே சேர்த்த ஃபோட்டோன்னு சொல்லிட்டு சிஎம் ரொம்ப ஹாப்பி இதுதான் ட்ரெண்ட் ஆச்சு இந்த ஃபோட்டோ ஆக்சுவலி இது வந்து சந்திச்ச இடம் வந்து மியான்மரா பெங்களூரு
இது பிளேஸ் போடல சார் மியான்மர் பர்மா புத்திஸ்ட் கான்ஃபரன்ஸ் போனப்போ தான் அவர் அப்போதான் நின்றுட்டு இருந்த மாதிரி போட்டோ ராஜாராம் இருக்கார கூட ராஜாராம் கூட வந்தார் போனார் இதில் ராஜாராம் இல்லை 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 அந்த அது எந்த இடத்துல சந்திச்சு ஒன்று வந்து ஜிடி தாண்டி வீட்டில் இருக்கும்போது அப்போ அந்த போட்டோ அதில் இது தெலுங்கானா இங்கே வச்சு கொடுக்கலாம் இங்கே வச்சு கொடுக்கலாம் கீழே வச்சு கொடுக்கலாம் கீழே அந்த வச்சு கொடுக்கலாம் எல்லாம் கீழே திருப்பி வரும் இது office stories and volunteers of Delhi, sorry, office. नौजवान हरिदास नौजवान सभा आबादी की पंजाब 1946 दिल्ली करोड़ बाग इடம் போட்டாங்க Delhi, June 1946. Actually, we missed a picture in the upstairs, which he was sending the first batch of Students. The 10 first one students. there. Yeah, I saw that. 1946 it was. 2 batches of students. Yeah, yeah. இது அங்க 2 batches of students ஓட உட்கார்ந்து இருப்பாங்க லண்டன் படிக்க And one வந்தவங்க. among them became MP also. They didn't got it. The last name of Okay. இவர் வந்து போலே சீக்கிய போலே ரொம்ப க்ளோஸ் அது மும்பை காட் போலேன்னு சொல்கிறாங்களா காட் போலே ஓஹோ மடியில் உட்கார வச்சு ஆமாம் சேர் ஏற்பாடு பண்ண உடனே மடியில் உட்காரணும் ரொம்ப சந்தோஷம். அந்த ஒரு பம்பாயில் ஒரு தியேட்டர் போடுற ஓனர்னு நினைக்கிறேன் அவரு. மடியில் உட்காந்து சொன்னோடனே இவங்க பயங்கரமாக வெடி சிரிச்சிருக்காங்க இது மாதிரி சிரிச்சு இருக்கிற ஃபோட்டோ ரொம்ப ரேர் நம்ம தோட்டம் பண்ணுறது திரும்ப போடுற இடத்துக்கு போக ஒரு 5 இடத்துல வச்சு இல்லைண்ணா அடிக்கல அடிக்கிட்டு நீங்கள் 10 புக்கு கொடுங்க அதான் தவறாக இல்லை இது வந்து எடுத்துக்கலாம் இல்லை இதே மாதிரி செகண்ட் இதை ரிஜிஸ்டர் பண்ணாமல் அதை அப்படி வரும் சரி அந்த டீ பாய் மட்டும் கொண்டு வரோம் ஆமாம் டீ பாய் வச்சுட்டு ஸ்கார்ஃப் ஓகேவா? பேக் எடுத்து சோஃபால இது இப்போதைக்கு தேவையில்லை சார் ஒயிட் ஆங்கிள் நிறைய போட்டோ எடுத்து கொடுங்க எங்களுக்கு வேற ஆளே இல்லை நீங்க நல்லா அந்த டூர் ஈவெண்ட் நல்லா எதிர்பார்க்க பி ப்ரொஃபஷனல் அந்த இந்த ஸ்க்ரீன் எடுத்துக்கலாம் பேக் எடுத்துட்டு அப்புறமா க்ளோஸ் பண்ணிச்சா பேக் லைட் போட்டோ கிளாரிட்டி கொடுத்துடலாம் இது வந்து புத்தகம் இருந்தது போய் பேக் இதில் அப்படி இல்லை அப்படி ஒன்றில் இருந்து மேலே கொண்டு வரும் இல்லைம்மா இது நம்பர் இருக்கு பாருமா நம்ம அவங்க இது ஹைட்டாக இருக்கலாம் ஒன்று 5 5 10 வச்சாங்க 10 வச்சுங்க 10 வந்து ஒரு 5 ஒரு ஆங்கிள் ஒரு 5 ஒரு ஆங்கிள் வச்சு 1 2 3 வைங்க வச்சுட்டு நம்ம போன பேசணும் ஓ
இதுக்காக தான் மேபி அண்ணா வந்தோடனே உடனே ஃபோன் பண்ணி கொடுங்க மறுபடி தான் நம்பர் வாங்கி பார்த்து நம்பர் இல்லை இப்படி வைங்க முதல்ல நம்ம நம்பர் சொல்லி அஞ்சு வருஷம் வேலை வைக்கலாம் 3 கூட வச்சுக்கலாம் 33 ஏதாவது 32 இது 17 ஆமாம் ஒன்று வந்து அந்த கால் பண்ணுறேன் 10ல 17 மிஸ் ஆகுது 10ல இருந்து 17 1ல இருந்து 10 வரைக்கும் வைங்க. இல்லை இந்த இங்க இருக்கு பாருங்க. நான் டைப் பண்ணிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் அங்க வைங்க, அங்க வைங்க. Yes, I'm tired actually. கீழே ஒன்று வைங்க. கீழே ஒன்று. கீழே ஒன்று 1 2 3 4 மட்டும் 5 இருக்கு 6 7 4 All 20. மட்டும் Normally no one do that. He himself is arranging the books. ஜஸ்ட் கேஷுவலாக ஒரு எனக்கு இமேஜின் பண்ணி 40 to 50. இது மாதிரி கொஞ்சம் இருக்கு 25 மேல 26 லைட் இல்லை இது பாட்டி தெரியும் ரொம்ப கிளாரா இருக்கும் இல்லை நான் போட்டு நல்லா பிரைட்டாக இருந்தது என்கிட்ட 30 மேலே இந்த 30 மாதிரி இது ஒரு மாதிரி ஃபேஸ்லாம் 31 வாங்கிக்கோங்க 37 38 39 40 ஓகே 40 முடியாது அஞ்சு எடுத்துங்களா அஞ்சு வைங்க இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்கா உங்கள் இஷ்டம் தான் உங்கள் இஷ்டம் தான் சார் சஜஷன் தான் பார்த்தேன் படத்தில் கொஞ்சம் நம்ப தெரியும் படத்தில் அந்த மாதிரி இன்னும் வரணும்ல எல்லாத்தையும் கலச்சி விட்டுருக்குண்ணா சரி அப்படியே கொஞ்சம் வெளிச்சு கேமரா தவிர மீதி எல்லாம் அப்படி வந்து திறந்த லைட் வரும் நான் ரொம்ப டார்க்காக இருக்கும் அது பேக் லைட் அடிக்கும் அது ஸ்க்ரீனுக்கு நல்லா திறந்து வெளிச்சு நல்லா வரும் நீங்கள் மற்ற கொஞ்சம் பேர் வந்து
சாரிடா. அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது நாம் இருப்பது லண்டன் மாநகரில் கிங் ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய புரட்சியாளர் அம்பேத்கர் வசித்த இல்லத்தில். அவர் 1921 22 வரையில் தங்கியிருந்த இந்த வீட்டில் மேல் மாடியில் இரண்டாவது மாடியிலே தங்கியிருந்தார். மாணவராக அவர் PhD தீசிஸ் எழுதுகின்ற காலகட்டத்தில் இங்கே தங்கியிருந்தார். அவர் வசித்த இந்த வீட்டில் புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய எழுத்துக்கள், பேச்சுக்கள், ஆவணங்கள் அடங்கிய 50 தொகுப்பினை நாம் அம்பேத்கரியம் 50 என்கின்ற பெயரிலே வெளியிட்டிருக்கின்றோம். ஜெய்பீம் ஃபவுண்டேஷன் என்கின்ற அமைப்பு எழுச்சி தலைவர் அண்ணன் திருமாவளவனுடைய தலைமையில் இயங்குகின்ற அமைப்பின் சார்பாக அவருடைய மணி விழாவின் ஒரு பகுதியாக ஜெய்பீம் 2.0 என்கின்ற செயல் திட்டத்தை நாம் வடிவமைத்து செயல்படுத்தி வருகின்றோம். அந்த திட்டத்தின் அடிப்படையிலே முதல் படி அம்பேத்கர் படித்த பிரிட்டிஷ் நூலகத்திலே வைக்கப்பட்டது. அவருடைய இரண்டாவது படி அம்பேத்கர் வசித்த இந்த வீட்டிலே அவரது அறையிலே வைப்பதற்காக எழுச்சி தலைவர் அவர்கள் இப்போது வந்திருக்கின்றார். அதனுடைய இந்த இல்லத்தினுடைய புரட்சியாளர் அம்பேத்கர் வசித்த லண்டன் இல்லத்தினுடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய ஃபகத் அவர்களிடத்திலே எழுச்சி தலைவர் அவர்கள் அம்பேத்கரின் 50 தொகுப்பின் இரண்டாவது படியை இப்பொழுது ஒப்படைக்கின்றார். ஜெய்பீம் ஃபவுண்டேஷனுடைய இதை பெருமைப்படுகின்றது. எழுச்சி தலைவருடைய மணிவிழாவின் சிறப்பான ஒரு மணிமகுடமாக இந்த நிகழ்வு அமைகின்றது. டாக்டர் அம்பேத்கர். இப்பொழுது எழுச்சி தலைவர் அவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் வசித்த இல்லத்தில் நின்று அவரது படைப்புகளை அவருக்கே வழங்கிய இந்த மாபெரும் நிகழ்வில் எழுச்சி தலைவர் அண்ணன் அவர்கள் இப்பொழுது பேசுவார். அனைவருக்கும் வணக்கம். போட்டோ ப்ளீஸ். பொறுப்பு கொடுத்துருக்காரு. அந்த பொறுப்பு கட்ட முடியல. லண்டன் மாநகரம் கிங் ஹென்ரிஸ் ரோட் என்னும் சாலையில் அமைந்துள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் இல்லத்தில் நாம் இருக்கிறோம். அவர் 1921, 22 ஆகிய அந்த காலகட்டத்தில் தங்கி பயின்ற இல்லம் இது. மகாராஷ்டிரா மாநிலம் இந்த இல்லத்தை வாங்கி அரசின் பராமரிப்பில் ஒரு நினைவிடமாக மாற்றியிருக்கிறது. இந்திய பிரதமர் திரு மோடி அவர்கள் இதை திறந்து வைத்தார் என்பதை நாம் அறிவோம். அதற்காக அவர்களுக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இன்று உலகம் தழுவிய அளவில் சமூக நீதியின் மீதும் சமத்துவத்தின் மீதும் சகோதரத்துவத்தின் மீதும் நம்பிக்கை உள்ள ஜனநாயக சக்திகள் லண்டன் வந்தால் அம்பேத்கர் இல்லத்தை வந்து பார்த்து விட்டு செல்கிற ஒரு அருமையான சூழல் உருவாகி இருக்கிறது. அவருடைய நினைவை போற்றும் பல்வேறு புகைப்படங்கள் இங்கே உள்ளன. அவருடைய அரை உருவச் சிலை உள்ளே வைக்கப்பட்டிருக்கிறது. தோட்டத்தில் முழு உருவச் சிலையும் நிறுவப்பட்டிருக்கிறது. வரலாற்று சிறப்பு வாய்ந்த இந்த இடத்தில் நாம் கூடியிருக்கிறோம் என்பது பெருமை அளிக்கிறது. இந்த சூழலில் ஜெய்பீம் ஃபவுண்டேஷன் என்கிற அறக்கட்டளையின் மூலம் கௌதம சன்னா அவர்களின் முன்முயற்சியில் 50 தொகுதிகள் அவருடைய பேச்சும் எழுத்தும் தமிழிலே தொகுக்க பெற்று நேற்று லண்டனில் ஈஸ்டான் பகுதியில் அறிமுகம் செய்யப்பட்டது. இன்றைக்கு அந்த 50 தொகுதிகளின் இரண்டாம் படி
இந்த இல்லத்தின் பொறுப்பாளராக இருந்து எல்லோருக்கும் வழிகாட்டி வருகிற அன்பு சகோதரர் தமிழ்நாட்டை சார்ந்த நம்முடைய சகோதரர் ஃபகத் அவர்களிடம் ஒப்படைத்ததில் மகிழ்ச்சி அடைகிறோம். அதை அவர் பெற்றுக்கொண்டதற்காக அவருக்கு நமது நெஞ்சார்ந்த நன்றி. ஜெய் பீம், ஜெய் பீம், ஜெய் பீம், ஜெய் பீம், ஜெய் பீம். போட்டோ எடுத்த வீடியோ அங்கே அந்த